ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட்க்கு நான் இந்த யான் எடுத்திருக்கிறேன். இது 4 ப்ளே அக்ரலிக் யான் தான். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm அண்ட் சிசர் எடுத்திருக்கேன். இதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு கீ செயின் ரிங்கும் நமக்கு வேணும். இல்லைனா ஓல்டு பேங்கிள் சின்னதாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் 3 செயின் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒன்று போட்டிருக்கேன். 2 3 1 2 3 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த மேஜிக் ரிங்கில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போடணும். ஒன்று யான் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ரன்னிங் த்ரெட்டை அது வழியாக கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கு அடுத்த 2 லூப். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இது மாதிரி நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ அதோடு சேர்த்து 4 டபுள் க்ரோஷே, அடுத்து 2 செயின், அகெயின் 4 டபுள் க்ரோஷே பண்ணணும் இந்த ரிங்கில். நாலு டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின், அகெயின் 4 டபுள் க்ரோஷே, 1 2 3 4, அடுத்து 2 செயின், அகெயின் 4 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஃபோர் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின், 1 2. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டிருப்போம். அந்த தேர்ட் செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சென்டர் சர்க்கிள் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து 3 செயின். இப்போ இந்த கார்னரில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 3 செயின் போட்டுக்கோங்க. 2 டபுள் க்ரோஷே, சேம் அந்த ஸ்பேஸில் செயின் டு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் பண்ணணும். 1 2. ஸோ செயின் 3யோடு சேர்த்து 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், அகெயின் 3 டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸில். ஸோ 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே. இது பண்ணினதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. 1 2 2 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார்னர் நம்ம க்ரியேட் பண்ணணும். 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே. த்ரீ டபுள், 2 செயின், 3 டபுள். அடுத்து 2 செயின். இப்போ நெக்ஸ்ட் கார்னர் க்ரியேட் பண்ணிக்கலாம். 3 டபுள், 2 செயின், 3 டபுள். அடுத்து 2 செயின். ஃபோர்த் கார்னர் இதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 4 கார்னர் க்ரியேட் பண்ணிட்டோம். 4 கார்னருக்கு இன்பிட்வீன்லேயும் 2 செயின் போடணும். லாஸ்ட்டாக இப்போ முடிக்கும் பொழுதும் 2 செயின் போட்டுட்டு தான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அதாவது இந்த கார்னரில் செயின் டு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அது வர வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ செயின் 3 போட்டுக்கலாம். 3 செயின் 2 டபுள் க்ரோஷே. டூ செயின் அகெயின் 3 டபுள் க்ரோஷே. அதே சேம் ஸ்பேஸில் பண்ணிக்கோங்க. இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த 2 கார்னருக்கு இன் பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த த்ரெட் இந்த லூப் வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 5th டபுள் க்ரோஷேயோட லூப் மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் ஹூக் இன்செர்ட் பண்ணி இந்த லூப்பை அது வழியாக இப்படி எடுக்கணும். ஸோ இது வந்து பாப்கார்ன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இது போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கார்னர், நெக்ஸ்ட்டு செயின்ஸ் 2 ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளார போயிட்டு கார்னர் க்ரியேட் பண்ணணும். கார்னர் போடுறது வந்து 3 டபுள் 2 செயின் 3 டபுள். கார்னர் பண்ணினதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது பண்ணக்கூடாது. ஒரு பாப்கார்ன் பண்ணியிருக்கோம், இந்த சைடு பண்ண வேண்டாம். அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கார்னருக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. 3 டபுள் 2 செயின் 3 டபுள். அடுத்து 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாப்கார்ன் ஸ்டிச் நம்ம பண்ணணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எங்கே பண்ணியிருக்கோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஸோ 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஃபைவ் டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த லூப் வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டு ஹூக் அதிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை அப்படியே பேக்கில் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 2 செயின். ஸோ இதுதான் வந்து பாப்கார்ன் ஸ்டிச். அடுத்து நெக்ஸ்ட்டு கார்னர் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். 3 டபுள் க்ரோஷே, டூ செயின் 3 டபுள் க்ரோஷே. அடுத்து 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கப் ஷேப் மாதிரி வந்திருக்கும். 2 பக்கம் மட்டும் தான் நம்ம பாப்கார்ன் பண்ணியிருக்கோம், இந்த 2 சைடு பண்ணலை. இந்த மாதிரி தான் வரும் இந்த பேட்டர்ன். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம இந்த கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் கார்னருக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த த்ரெட்டை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கார்னருக்கு கொண்டு வந்துட்டு 3 செயின் 2 டபுள் க்ரோஷே. அடுத்து 2 செயின், அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. அடுத்து 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ கார்னர் க்ரியேட் பண்ணினதுக்கப்புறம் இந்த பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 சைடும் பார்த்திங்கன்னா கேப் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துலேயுமே நம்ம இப்போ பாப்கார்ன் பண்ணணும். ஸோ 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1
2 3 4 5 போட்டுட்டு இந்த லூப் இழுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள் ஹூக்கை. இந்த லூப்பை பேக் சைடாக கொண்டு வாங்க, இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து 2 செயின். இப்போ அடுத்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாப்கார்னுக்கு இன்னொரு சைடு, அதுலேயும் போய் நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணணும். ஸோ 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஃபைவ் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இழுத்து விட்டுக்கோங்க. டூ செயின், நெக்ஸ்ட் கார்னர். ஸோ இப்போ போன ரவுண்டில் ஒரு பாப்கார்ன் வந்திருக்கு, இப்போ வந்து நமக்கு 2 பாப்கார்ன் வந்திருக்கு. இதே போல் தான் ஒவ்வொரு ரவுண்ட் நம்ம பண்ணும்பொழுதும் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே. அடுத்து 2 செயின். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கார்னருக்கு போயிடலாம். 3 டபுள், 2 செயின், 3 டபுள். இப்போ பாப்கார்ன் ஸ்டிச். ஒரு பாப்கார்ன் பண்ணிட்டோம், அடுத்த பாப்கார்ன் பண்ணிக்கலாம். ஃபைவ் டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை பேக் சைடு அப்படி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் 2 செயின். அடுத்து நெக்ஸ்ட் கார்னர். 3 டபுள், 2 செயின், 3 டபுள். இந்த கார்னர் பண்ணினதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுல் மாதிரி க்ரியேட் ஆகும். இதே போல் தான் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ பேட்டர்னோட 2 சைடு மட்டும் நமக்கு அந்த பாப்கார்ன் ஸ்டிச்சோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம ரோ பை ரோவாக இன்க்ரீஸ் பண்ண இப்போ 1 வந்திருக்கு, அடுத்த ரோ வந்து 2 வந்திருக்கு, அதுக்கு அடுத்த ரோ வந்து 3 வரும், அதுக்கு அடுத்த ரோ 4. இந்த மாதிரி பாப்கார்ன் ஸ்டிச்சோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு ரோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண 2 சைடு மட்டும்தான் நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணுவோம். அதர் 2 சைடு வந்து நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். இதே பேட்டர்ன் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து 9 ரோஸ் வந்து பாப்கார்ன் ஸ்டிச் ரோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேலே வந்து கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. டோட்டலாக 9 பாப்கார்ன் வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுதும் 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இந்த 2 ஷெல் இருக்குது இல்லையா, அதாவது இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் 2 பார்ட்டோட ஷெல்லையும் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த செயின் டு ஸ்பேஸில் அங்கேயும் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு 3 செயின் 2 டபுள் க்ரோஷே. ஒன்று 2 3. அடுத்து 2 செயின், அதே ஸ்பேஸில் அகெயின் 3 டபுள் க்ரோஷே. இப்போ 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த பஃப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ்க்குள்ளார போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து 5 செயின் 1 2 3 4 5 5 செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு பக்கத்தை மட்டும் தான் நான் பிடிச்சிருக்கேன், பேக்கில் இருக்க பார்ட் பிடிக்கல. ஸோ இந்த ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் தான் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அடுத்து 5 செயின், நெக்ஸ்ட்டு ஸ்பேஸை விட்டுடுங்க, அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. அடுத்து அகெயின் 5 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5. அடுத்த ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே. இப்போ லாஸ்ட்டாக வந்து 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 4 செயின் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்பேஸை விட்டுட்டு அந்த சென்டர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஷெல் ஸ்டிச்சோட சென்டர் ஸ்பேஸ் அதில் போயிட்டு அதாவது கார்னர் அந்த செயின் டு ஸ்பேஸில் அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து அந்த செயின் டு ஸ்பேஸில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும். 3 டபுள் 2 செயின் 3 டபுள். ஸோ இப்போ ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு சைடு மட்டும்தான் பண்ண போகிறோம், ஒரு சைடு வந்து பண்ண போகிறது இல்லை. திருப்பிட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம இந்த சென்டருக்கு கொண்டு வரணும், செயின் டூ ஸ்பேஸ்க்கு கொண்டு வரணும். அதனால் பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டிச்லேயுமே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு வாங்க. இந்த செயின் டூ ஸ்பேஸ்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 3 செயின் 2 டபுள் க்ரோஷே. அடுத்து 2 செயின் போட்டுக்கோங்க. 1 2. அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. ஸோ இப்போ ஷெல் வந்துருச்சு. அடுத்து 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4. 4 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸை வந்து விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்பேஸை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து 5 செயின் 1 2 3 4 5. 5 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே. போன ரவுண்டோட செயின் 5 ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து செயின் 5, நெக்ஸ்ட் ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே. அடுத்து செயின் 5, நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள். லாஸ்ட்டாக வந்து செயின் 4 போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் முடிக்கும் பொழுதும் 4 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அப்படியே வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அதே போல் லாஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சென்டர் செயின் டூ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஷெல்லோட சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு சென்டருக்கு கொண்டு வாங்க.
செயின் 2 ஸ்பேஸ்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 செயின் 2 டபுள் க்ரோஷே, 2 செயின் 3 டபுள் க்ரோஷே, அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அடுத்து 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்த செயின் ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. இப்போ செயின் 5 1 2 3 4 5 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்தும் செயின் 5 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்த செயின் ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து செயின் 4 1 2 3 4 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அப்படியே போய் இந்த சென்டர் ஸ்பேஸில் டபுள் க்ரோஷே போட்டுருங்க. ஸோ இதே போல் நம்ம கடைசியாக ஒரே ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கம்மியாகிட்டே வரும். இப்போ ஷெல் போட்டாச்சு, ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு மாதிரி இருக்குது இல்லையா? இதே போல் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஒரு நம்ம பண்ணும்பொழுதும் அந்த செயின் ஸ்பேஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்போ இந்த 2 இடத்துல மட்டும்தான் பண்ணணும், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் பண்ணக்கூடாது. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. 3 செயின் 2 டபுள், 2 செயின் again 3 double, 1 2 3. நெக்ஸ்ட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் போய் ஸ்லிப் ஸ்டிச் சிங்கிள் க்ரோஷே. அடுத்து செயின் 5 நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 5 செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இப்போ லாஸ்ட்டாக செயின் 4 செயின் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். டைரெக்டாக போய் டபுள் க்ரோஷே இந்த சென்டர் ஸ்பேஸில் போடணும், ஷெல்லோட சென்டர் ஸ்பேஸில். 3 டபுள், 2 செயின் 3 டபுள். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 செயின் ஸ்பேஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதோட நம்ம முடிக்க போகிறோம். ஸோ 2 ஷெல்லு நடுவில் வந்து 2 செயின் 5 ஸ்பேஸ், அவ்வளோதான். இது மட்டும் இருக்கும் பொழுது ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அகெயின் சென்டர் ஸ்பேஸ்க்கு கொண்டு வாங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடுங்க. அடுத்து 1 2 3 3 செயின் டபுள் க்ரோஷே வந்து ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் எடுத்துகிட்டு இந்த 2 லூப் ரிமைனிங் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து அகெயின் யார்ன் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் எடுங்க. இப்போ டோட்டலாக 3 லூப் இருக்கும். அகெயின் யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷெல் இருக்கு இல்லையா, அந்த செயின் 2 ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் இதே போல் இன்னும் 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. யார்ன் ஓவர் பண்ணுங்கள், செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் வெளியில் எடுக்கணும். அகெயின் 1 more டைம். ஸோ இப்போ ஹூக்கில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 லூப்ஸ் இருக்குது. இந்த 6 லூப்ஸ்லேயும் அகெயின் யார்ன் வந்து மொத்தமாக இப்படி எடுத்துடணும், அவ்வளோதான். அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங், நம்ம வந்து மூங்கிலெல்லாம் ஃப்ளவர் வேஸ் வந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மெத்தட் தான் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து இதில் நீங்கள் ஒரு ஃப்ளார் வேஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் க்ரோஷேயில் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்லாம் வருதுல்ல, அது கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஹேங் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிங் எடுத்துக்கோங்க. இது வந்து கீ ரிங் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது குட்டியாக பேங்கிள் கூட எடுத்துக்கலாம். வேஸ்ட் பேங்கிள் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. நான் வந்து பாப்பாவோட குட்டி பேங்கிள், பிளாஸ்டிக் பேங்கிள் தான் எடுத்துக்கிறேன். கிளாஸ் பேங்கிள் எடுத்துக்காதீங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்ண போகிறோம். இந்த பேங்கில் wrap பண்ணி அப்படியே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. ஸோ கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. இதுக்கு கவுண்டெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன ரிங் டைப் எடுக்கிறீங்களோ, இது வந்து நீங்கள் கீ ரிங்கில் கூட பண்ணிக்கலாம். கீ செயின் போடுற ரிங் இருக்குது இல்லையா, அந்த ரிங் இருந்ததுன்னா அதுலேயுமே நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வேஸ்ட் பேங்கிள் இருந்தால் அது எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது ரிங் ஃபார்மில் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் அந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம சிங்கிள் க்ரோஷேவால் கவர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து நம்ம yarn needle எடுத்துக்கலாம். ஸோ ஒன் சைடு வந்து நம்மளுக்கு இப்படி பேக்கெட் மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை வந்து இந்த ரிங்கை வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வால் ஹேங்கிங்கில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ காமிக்கிற மாதிரி ரிங்கையும் இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரிங் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆணியில் இல்லைனா வந்து ஏதாவது ஹேங்கரில் அப்படியே கூட ஹேங் பண்ணிக்கலாம் இதை. ஏன்னா அதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை இது வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், அடிஷ்னல் தான். ஸோ இன்னுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை அட்டாச் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் எதுவும் இல்லைனா விட்டுடுங்க, நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே குயிக்காக ஸ்டிச் பண்ணிடலாம். பாப்கார்ன் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதும் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இதே ஸ்டிச் தான் நம்ம வந்து மாலைக்கு கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மாலை வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உள்ளனில் வந்து மாலை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வேஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் வைக்கிற மாதிரி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே ப்ளெயினாக ஹேங் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.